கேம் ஆஃப் லோன்ஸ் இன் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இன்னைக்கு அதை நினச்சா அப்படி ஃபீல் பண்ணது உண்டா? அன்னைக்கு அந்த படங்கள் நம்ம எடுத்திருக்கலாமே, அவசரப்பட்டு சில படங்கள் நம்ம வேண்டான்னு சொன்னதுனால பேக் டு பேக் நிறைய இழப்புகளை நீங்கள் சந்திச்சோம் உண்டு இல்லையா? அதனால கேட்குறேன். இல்லை இல்லை எப்படி சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு அந்த தோணல. சரி, இட்ஸ் ஓகே, another ஒன் 1+1 2 3 4 அப்படி போயிட்டே இருந்தது. அட் லாஸ்ட் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த கோல்டு. ஸோ ஐ காட் கோல்டு. கெட்மனி ஆப்லேருந்து லோன் வாங்கியிருக்கீங்களா? நாங்கள் அதை ரெக்கவர் பண்ணுவோம். கிரெடிட் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் CRA அண்ட் ஐ எம் அசோக். தட்ஸ் விஸ்வா. லோன் கட்டலன்னா கோர்ட்டுக்கு தானே போகணும். வீட்டுக்குள்ள வந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. ஃபக்கிங் சோ யூ. தையுமே படிக்காம ஐ அக்ரி போட்டேன்ல, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட ஹார்ட் காப்பி. ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம், ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். அதாவது நிஜமாவே நம்ம சொல்லுவோம்ல, இது முதல் படமான்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் நினைக்கிறேன் இல்லையா? திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இப்படின்னா அவ்வளோ சூப்பர் நான் சொல்வேன். எக்ஸலண்ட். அதாவது வந்து அப்படியே கையில பிடிச்சிதான் வச்சிருந்தாரு ஃபுல்லா. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், அவரு சைட்ல பார்க்கவே இல்லை. ஒரு விஷயத்த எடுத்தாரு, அந்த விஷயத்த சொன்னார், அவ்வளவுதான். அதுதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ்ன்னு நினைக்கிறேன். அது ஏன் எதுக்குள்ளேயும் அவர் போகாம இருந்தது, டிராவல் பண்ணாம இருந்தது. இதுல நிறைய அவர் பண்ணல, அந்த பண்ணாதது எல்லாம் பிளஸ். அதுதான் அவர் தெரிஞ்சு பண்ணியிருக்காரு. டூஸை விட அவர் பண்ண டோன்ஸ்க்காக அவர் நான் அவ்வளோ பாராட்டுறேன். பிரில்லியன்ட். அது நிஜமா தெரிஞ்சால் ஒழிய நிறைய விஷயம் நம்ம பண்ணாம இருக்க மாட்டோம். ஏன்னா துடிக்கும் அப்படியே, இதை சொல்லிடலாம் அதை பண்ணிடலாம். அது எதுவுமே முதல் படத்துக்கே அவ்வளவு கண்ட்ரோலோட அவ்வளோ கரெக்டா பண்ணியிருக்காரு. டீம் வந்து ஃபென்டாஸ்டிக்கா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து வீட்டுக்குள்ளதான் இருக்கும், ஆனா அந்த பிளாட்டை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த கேமராமேன் பண்ணியிருக்காரு. அவரோட லைட்டிங்கா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எடிட்டரும் எல்லாமே எதுவுமே வந்து ஆன் த ஃபேஸா இல்ல. வெரி பிகினிங் அந்த ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்காங்க. நான் டேரக்டர் தனியா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அந்த கனவு முடிஞ்சதுன்னு, ஏன்னா கனவுன்னு ஒண்ணு எடுத்தோன்னு வர்றது வந்து எனக்கு அது அப்போ ஏதோ ஒரு ஜட்மெண்ட் இருந்தது. அந்த ஜட்மெண்ட் ஒருவேளை ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால அதுல இருந்து அப்படியே ஆப்போசிட்டா ஃபுல் சர்ப்ரைஸ்க்கு அந்த படம் கொண்டு போச்சு. இந்த யாருமே ஜாஸ்தியா பண்ணல. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, இந்த படத்துல எல்லாரும் பண்ணதை விட பண்ணாத விஷயங்களுக்காக தான் பாராட்டணும். ஒரு ஆக்டர் கூட ஓவர் ஆக்ட் பண்ணல, இதை தாண்டி போல. பியூட்டிஃபுல் ஃபிலிம். கண்டிப்பா இந்த ஃபிலிம் பண்ணதை பத்தி ப்ரொடியூசர் அறிவானந்தம் அவ்வளவு சந்தோஷப்படலாம். ஜீவானந்தம் ரொம்ப சந்தோஷப்படலாம். எக்ஸலன்ட் ஃபிலிம். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா, இந்த மாதிரி ஒரு கதையை வந்து ஒரு புது டைரக்டர்கிட்ட கொடுத்து எடுத்ததுக்காக உங்களுக்கு எவ்வளவு கை தட்டினாலும் தரும். பியூட்டிஃபுல். அண்ட் அதோட கம்ப்ளீட்டா நீங்க இதை சப்போர்ட் பண்றீங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல, இதை கொண்டு போய் நீங்க சேர்க்கறது, நீங்க எல்லாருமோ இதே மாதிரி ஒரு டீமா கொண்டு போய் சேருங்க. நான் இதை வந்து என்னோட தார்மீக கடமையா நினைச்சு பாராட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரியான அடுத்தடுத்த புது டைரக்டர்ஸ் இவ்வளவு பிரில்லியண்டா பிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. நிச்சயமா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கு இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா அதை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. வீட்டுக்குள்ளேயே இருக்கு, அஜய் சொன்ன மாதிரி தான். ஆனா அது எந்த விதத்திலையும் லோ பட்ஜெட் ஃபிலிம்ங்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கவே இல்லை. ஏதோ ஒரு டெலிவிஷன்ல பாக்குற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கவே இல்லை. அதுக்காக தான் நான் வந்து இந்த டீமை வந்து நிறைய அதெல்லாம் இல்லை, நான் எத்தனை இல்லை சொல்றேன் பாருங்க. எதெல்லாம் இல்லையோ அதுதான் இந்த படத்தோட பிளஸ். எக்ஸலண்ட், பிரில்லியன்ட் ஃபிலிம். என்ன சொல்றது, இன்னொரு தடவை எல்லாரையும் ஒருத்தரையும் நான் யாரை விட்டுருந்தாலும் அவங்கள நான் பாராட்டுறேன். மியூசிக் டைரக்டர் உட்பட பிரில்லியன்ட், பியூட்டிஃபுல். என்ன ஒண்ணு இதுக்கப்புறம் நிறைய எதிர்பார்ப்போம். ரொம்ப நன்றி. கேம் ஆஃப் லோன்ஸ் இன் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஸோ வித் மீ ஐவ் காட் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான் சினிமா அப்படின்றது வந்து பின்னும் ஒரு நாளுமே ஒரு மாறுதல் நம்ம சினிமா உலகத்தில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் நமக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது வந்து இன்னைக்கு சினிமா உலகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து என்றைக்குமே கஷ்டம்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்தே கஷ்டம்தான். இப்போது வந்து இன்னும் கஷ்டமாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு நேம் அப்படி உருவாக்கணும்னா இட் டேக் அ லாங் டைம். It can be overnight also. But it has to work both ways. Your talent, கடவுள், திறமை. அண்ட் அபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அபி? அதாவது கடவுள், திறமை எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க அழகாக.
உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் நல்ல ஹிட் கொடுத்துட்டும் அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் நிச்சயமாக நீங்கள் நிறைய டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே ஒரு நடந்திருக்கும். வாட் வாஸ் தட் அபிக்கான ஒரு வாய்ப்பு ஏன் கிடைக்கல அந்த டைமில் நீங்கள் நினைக்கிறீங்க? இது நான் ஏற்கனவே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். மை செகண்ட் ஃபிலிம் வாஸ் didn't do well. I don't want to use the term flop. Didn't do well. So ஓடுற குதிரை மேலே தான் காசு போடுவாங்க இல்லையா? ஸோ தட் வாஸ் மை கேஸ். அண்ட் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆட்ஸில் போயிட்டேன், பார்த்துருப்பீங்க. நிறைய ஆட்ஸில் போயிட்டேன். ஆஃப்டர் தட் சினிமா வாய்ப்புகள் வந்தது. லாட் ஆஃப் மூவிஸ், லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரோச்ட் ஆக்சுவலி. பட் எனக்கு அது உடன்பாடு இல்லை, யூஸ்வலாக இருந்தது. ஒரு மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணாங்க, யூஸ்வலாக இருந்தது. சரி இது உங்கள் படம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நம்ம படம்னு சொன்னார் டைரக்டர். ஐ லைக் தட். ஓ, நம்ம படம்னால நீங்கள் இது ஓகே பண்ணியிருக்கீங்க. உங்கள் படம் அப்படின்னு சொன்னால் ஐ வில் திங்க். சில பேர் உங்கள் படம்னு சொல்லி சைட் லைன் பண்ணுவாங்க. ஸோ இசட் இது நம்ம படம், ஸ்கிரிப்ட் இஸ் த ஹீரோ. தட்ஸ் ஆல் ஐ எம் கன்சர்ன் அபவுட். உண்மையான செய்திகளை, மிகவும் பயனுள்ள தகவல்களை உடனடியாக அறிந்து கொள்ள எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் WJA நியூஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.